எது வேணாலும் இறைவன் அறிவிக்கிறான். நமக்கு இறை செய்தி என்ன அறிவிக்குது அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை காரியங்களில் உங்களோடு போர் செய்து யார் செய்வாங்க? அவங்களோட தெரிஞ்சவங்க தான். நமக்கு தெரிஞ்சவங்க போர் செய்து உங்களை உங்கள் இல்லங்களை விட்டு வெளியேற்றி, யாரும் யாரையும் வெளியேற்றி இல்ல, அப்படி வெளியேற்றப்படுபவர்கள் இறைவனுக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்களை பற்றி அறிவிக்கும். ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்றது இல்ல, நம்பிக்கை கொண்டவரை பற்றி சொல்றார். நீங்க இறைவனை பொருத்தத்தை நாடி வாழ்ந்து மற்றவர்களை பற்றி அர்த்தம். உங்களை உங்கள் இல்லங்களை விட்டும் வெளியேற்றி, இல்லம்னா இங்க என்ன? உங்கள் உள்ளம் நல்லெண்ணத்தோடு வாழணும்னு விரும்புங்க இல்லையா? அதை விட்டு நல்லவனா வாழ்ந்தா வாழவே முடியாது தெரியுதுங்கிற எண்ணத்தை எப்ப வர்றீங்களோ உங்க இல்லத்தை விட்டு வெளியேறீங்க. நல்லவனா இருக்க கூடாதோ நினைக்கிறீங்க இல்லையா? இதுதான் உங்க இல்லத்தை விட்டு வெளியேற்றுதல். உள்ளத்தோடு நீங்க இருக்கும்போது நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கை உண்டு. உலகத்தில் எங்க இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கை உண்டு. ஏன்னா நீங்க உங்க வீட்டுல தான் இருக்கீங்க. வீடுகளை உங்களுக்கு தங்குமிடமாகவும் பாதுகாப்பாகவும் நாம் ஆக்கியிருக்கிறோம். இங்க உங்க இறைவன் இருக்கும்போது எங்க இருந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பு. இங்க நீங்க இருந்தீங்கன்னா எங்க இருந்தாலும் பாதுகாப்பு. எங்க இருந்தாலும் தூங்குவீங்க இல்லையா? எனக்கு இந்த இடத்துக்கு வந்தாலும் தூங்குவேன்னா உங்க இறைவனோட இல்ல, நீங்க இறைவனோடு வாங்க, அமைதிக்கு வாங்க. பொறுப்பு உங்க இறைவன் கொடுத்தா தூக்கத்தை அவன் தான் கொடுப்பான், பசியை அவன் தான் கொடுப்பான், உணவை அவன் தான் கொடுப்பான், கழிவுல அவன் தான் வெளியேற்றுவான். உனக்கு ஓய்வுக்கு நேரத்தையும் கொடுப்பான், அந்த ஓய்வுல உங்களோட வருவாக்கையும் அவன் தான். உறங்கி எந்திரிக்கும் போது சுகமும் அவன் தான் கொடுப்பான். உதவியும் புரிந்தார்களே, அத்தகையவர்களை நீங்கள் நேசர்களாக நண்பர்களாக ஆக்கிக் கொள்வதைத்தான் இழந்து பிடிக்கல. அப்படிப்பட்டவங்க நீங்க நண்பர்களாக, நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக, நீங்க நேசிக்கக்கூடியவர்களாக ஆக்கி வச்சிருக்கீங்களே. ஏன் நமக்கு புரியல? நான் ரொம்ப அவங்கள பாசம் வச்சிருக்கேன், ஆனா அவங்க இருக்கா எப்படியாச்சு? அப்படி உணர்ச்சியில நீங்க இருக்கிறீங்க. அதனால அவங்க கெட்டத்தனம் இருந்தா கூட நீங்க என் பிள்ளை என்ன பண்ண முடியுது? ஏன் உணர்வை பின்பற்றல? ஏன் உணர்ச்சியை பின்பற்றினீங்க? அதாவது ஏன் உணர்வை பின்பற்றின என்ன அர்த்தம்? ஏன் உங்க இறைவனை நீங்க பின்பற்றல? நீங்க ஒரு கூட்டமாக இருந்து இறைவனுக்கு விரோதமாக இருந்து அதை பின்பற்றீங்க, அறிவை பின்பற்றீங்க, உள்ளத்தை பின்பற்ற. உள்ளத்துல அறிவு கட்டத்துல இல்ல, தெளிவு இருக்கு. நீங்க உங்களுக்கு அறிவு மூல சொல்லதை மட்டும் தான் கேட்கறீங்க, உணர்ச்சியில தான் நீங்க இருக்கிறீங்க, உணர்வுகள் இல்ல. அதை ஏன் பின்பற்றீங்க? அவர்களை நீங்கள் ஏன் நேசிக்கிறீங்க? தெரிஞ்சவங்களா வச்சுக்கோங்க. அன்றாட வாழ்க்கையை நீங்க அவங்களோட சேர்ந்து இருங்க. ஆனா நண்பராக நீங்க நேசிக்கக்கூடியவர்களாக, விரும்பக்கூடியவர்களாக, காதல் கொள்ளக்கூடியவர்களாக அவங்க இல்ல. அதை விட்டு வளருங்க. இறைவனுடைய பேச்சை கேட்டா நீங்க கெட்டதை விட்டு வளருறீங்க, உணர்ச்சி விட்டு வளருறீங்க, உணர்வுல வாழ்றீங்க. இறைவன் அழைக்கின்றார். எனவே எவர்கள் அவர்களை நேசராக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் அநியாயம் செய்பவர்கள். இப்ப அநியாயம் செய்ய யாரும் தெரியுது? அவர்களை நீங்கள் நண்பர்களாக, நேசர்களாக, விரும்புபவர்களாக ஆக்கிக்கிட்டாலே நீங்கள் தான் அநியாயக்காரன். அப்ப அவங்களுக்கு வரக்கூடிய வேதனை உங்களுக்கும் தான். செய்ததற்கு கூலி, யாரவர்களாக இருந்தாலும் அவர்கள் செய்ததற்கு கூலி உண்டு. அப்ப அவளுக்கு அந்த கூலி வரும்போது அவர்களை மட்டுமல்ல உங்களையும் சேர்த்துதான். ஏனென்றால் நீங்கள் அவர்களை நேசர்களாக ஆக்கிக் கொண்டீர்கள். இறைவனை மறந்து நம்ம வாழ்ந்ததன் காரணமாக எல்லா பிரச்சனையும், எந்த பிரச்சனையை பார்த்தாலும் நம்ம இறைவனை மறந்து விட்டோம். அதாவது மனசாட்சியை பின்பற்ற மறந்து விட்டோம். உங்களுக்கு பகையாக இருக்கிறீங்க.